குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தைப்பூசத்தையொட்டி பழனியில் இன்று முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. இதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்துள்ளனர். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்க கேட்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பழனியில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்னென்னவாக இருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன? முருகனின் 3ஆம் படைவீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி தைப்பூச திருவிழாவானது கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் இன்று முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி மாலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடைபெற உள்ளது. அதனை காண தற்போதிருந்த ஏராளமான பக்தர்கள் பழனி அடிவார பகுதி முழுவதும் குவிந்து வருகின்றனர். சொல்லப்போனால் அரோவரா கோஷம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு அடிவார பகுதி முழுவதும் பக்தர்கள் ஆடல் பாடல் காவடி எடுத்து முருகனை தரிசித்து வருகின்றனர். மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக போலீசார் பலத்த ஏற்பாடுகள் செய்துள்ளனர். மேலும் இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பழனி மலைக்கோயில் அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். ஆகையால் எளிதில் பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் வர முடிகிறது. மேலும் இந்த மாலை திருக்கல்யாணத்தையொட்டி பெரியநாயகன் கோவில் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து வருகின்றன. மேலும் பக்தர்கள் ஆங்காங்கே சில பகுதிகளில் பக்தர்களுக்கு தேவையான இலவச பேருந்து வசதிகளும் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டமும் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.